ரசிக் சலாம் தர். இந்த ரசிக் சலாம் தர் வந்துட்டு 6 கோடி ரூபாய்க்கு இன்னைக்கு இவங்க திரும்பவும் ரீட்டைன் பண்ணிருக்காங்க. 6 crore வாங்கப்பட்ட இவரு ஆர்டிஎம்ல வந்து இவங்க டெல்லி கேபிட்டல்ஸ் எடுக்க போனாங்க போன மெகா ஆக்ஷன்ல. அவர்கிட்ட இருந்து புடுங்கிட்டு வந்தாங்க இவங்க. இவரை என்ன இவங்க பயன்படுத்திருக்காங்கன்றதான் என் கேள்வி. லியாம் லிவிங்ஸ்டனை வெளியே விட முடிவு பண்றீங்க. உங்களுக்கு லுங்கிங்கிடி வேணான்னு முடிவு பண்றீங்க. இவ்வளவு டெசிஷன்ஸ் எடுக்கிற நீங்க எப்படி இவரை வந்து உள்ள வச்சுக்கணும்னு முடிவு பண்ணீங்க அப்படின்றதுதான் வந்துட்டு என்னோட முக்கியமான கேள்வியா இருக்கு. ஏன்னா நீங்க ரசிக் தர்ரை பாத்தீங்க அப்படின்னா அவருடைய பர்ஃபார்மன்ஸ் இந்த 2025 ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் அவர் என்ன ஆடிக்கிறார் 2019 இருந்து டெபியூ பண்ணி ஆடிட்டு இருக்கிற இவரு 2025 இவங்களுக்கு ஒரு மேட்ச் கூட பேட்டிங்கே பிடிக்கல அப்படின்றது நம்ம முக்கியமா கவனிக்கணும். சரி பவுலிங் என்னப்பா பண்ணாரு அப்படின்னா 2 மேட்ச் 36 பால் போட்டிருக்காரு 70 ரன் கொடுத்திருக்காரு 11.67 இவருடைய எக்கானமி ஒரே ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. இதுக்கு 6 கோடியா? இந்த 6 கோடி பிளேயரை நீங்க ரீட்டைன் பண்ணி திரும்ப விளையாட போறீங்க. 2 மேட்சை தாண்டி இவர் நீங்க பிளேயிங் லெவல்ல எடுக்கல சார். இவரை வெளியே விடுறதுக்கு உங்களுக்கு மனசு இல்ல. எதுக்கு சார் லியாம் லிவிங்ஸ்டனை வெளியே விட்டீங்கன்றதுதான் என்னுடைய கேள்வி. அப்போ 6 கோடி ரூபாய்க்கு ரசிக் தர் சலாம்ங்கிறவர் ஒர்த்தான பிளேயர் நீங்க நினைக்கிறீங்களா? இதுக்கு முன்னாடி அவர் வந்து 10 மேட்ச் கூட ஒரு ஐபிஎல்லையும் விளையாடுனது கிடையாது. இவரோட மொத்த ஐபிஎல் ஹிஸ்டரி விக்கெட்டே 10 விக்கெட் தான். இவருடைய மொத்த வரலாறுல இவர் கரியர்ல அடிச்சதே மொத்தம் 40 ரன் தான். இப்படிப்பட்ட ஒரு பிளேயருக்கு 6 கோடி ரூபாய் கொடுத்து இவங்க ரீடைன் பண்ணிருக்கிறதுங்கிறத சரின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்படிங்கிறத சொல்லுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அதுல உடன்பாடு கொஞ்சம் கூட இல்ல.